அத்தை, நேத்து ரொம்ப பயங்கரமான கனவு அத்தை. சாரி அத்தை, உங்க 2 பேரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பாருங்க அத்தை, சில நேரத்துல கனவு ரொம்ப நிஜமாவே தோணுதுல்ல? நிஜந்தா. மாமா என்கிட்ட நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி பாக்கலான்னு சொன்னாரு. நானும் ஒரு 2-3 தடவை அவரை கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியில ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சாரு. நானும் அதை பார்த்தேன். அங்க போய் பார்த்தா அவர் அங்க இல்ல. அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கிற எல்லா மரத்துலயும் தேடி தேடி பார்த்தேன். எங்கேயுமே காணோம் அத்தை. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அத்தை. மாமா மாமான்னு கத்துறேன். எங்க போயிட்டீங்கன்னு தேடி தேடி அலையுறேன். அப்பதான் எனக்கு முழிப்பு வந்துச்சு அத்தை. ஏன் அத்தை, விடிய காலையில கனவு கண்டா பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் கண்டது விடிய காலையில கனவா அத்தை? இல்லம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அத்தை. அத்தை, நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். நேரா சென்னைக்கு போய் மாமாவை பார்த்து கையோட கூட்டிட்டு வர போறேன். வேண்டாமா. ஏன் அத்தை, நான் இங்க சும்மா தானே இருக்கேன். தங்கமணி, மாமா நீங்களே சொல்லுங்க மாமா, நான் இங்க சும்மா தானே இருக்கேன். சென்னைக்கு போய் அவரை பார்த்து கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். அத்தை வேண்டான்னு சொல்றாங்க பாருங்க. அது அது இப்ப எதுக்குமா? இல்ல இல்ல, நீங்க அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் போயிட்டு வரேன். இல்லம்மா, அது வேண்டாம். எப்படி நீ ஒண்டியா போக கூடாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரீங்களா? இதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன். நான் போனா அவரை கையோட கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க சும்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்றீங்க. இல்லம்மா, அது போறதுக்கு சரி ஒன்று பண்ணலாம். நாளைக்கு நம்ம 2 பேருமே போகலாம். 2 பேருமே போகலாம். நிச்சயமா போலாம்ல? நிச்சயமா போகலாமா, நிச்சயமா போகலாம். அத்தை, நீங்க கிச்சனை விட்டு வெளியில வாங்க. நான் இப்ப குளிச்சிட்டு வந்து டிஃபன் வேலையில இருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்க்க போறேன். ஆனா தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க தான் சமைக்கணும். ஏன்னா நான் மாமா பார்க்க நாளைக்கு சென்னைக்கு போறேன்ல. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனோ கடவுளே. என்ன மாமா இது, இன்னும் குளிச்சிட்டு ரெடி ஆகலையா? இனிமேதான் குளிக்கணுமா? என்ன மாமா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சென்னைக்கு போலான்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னல. சரிங்க மாமா, இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. நான் பரிசல் துறை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்ததும் நம்ம சென்னை கிளம்பலாம், சரியா? இல்லம்மா, சென்னைக்கு இந்த மாந்தோப்பு குத்தக விஷயமா பேசுறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மாமா. இங்க பாருங்க, இப்ப நான் பரிசல் துறை வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வந்த உடனே சென்னை கிளம்புறோம், புரிஞ்சுதா? இல்லம்மா மாமா இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த மாந்தோப்பு குத்துக்கு தான் முக்கியம்னா நீங்க வர வேண்டாம். அட்ரஸ் கொடுங்க, நான் சென்னைக்கு போயிட்டு வரேன். எவ்வளவு நாளைக்கு மாமா நான் அவரை பார்க்காம இருக்க முடியும்? சரி சரிம்மா, நீ போயிட்டு வா. நீ போய் வந்ததும் நம்ம சென்னை கிளம்பலாம். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். அத்தை, நான் பரிசல் துறை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, அவ ஊருக்கு போனன்னு பிடிவாதமா இருக்கா? நீங்களும் அவகிட்ட சரின்றீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? அக்கா, அங்க மீனாவை பாருங்களேன்.
பாவண்டி, உண்மையை உளறிடாத, வேலையை பாரு. என்ன செல்வி, எப்ப வந்த? இப்பதான் வந்த மீனா. நீங்களா வந்துட்டு போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நான் சீக்கிரமா நோம்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். சென்னைக்கு போறேன் மாமா பார்க்க. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுக்கு போயிருக்காருமா. எப்ப வருவாரு? அடுத்த மாசம் வந்துருவாரு. நான் சென்னைக்கு போறேன் என் மாமா பார்க்கறதுக்கு. என் தாலியை காணுமே. செல்விக்கா, என் தாலியை பாத்தீங்களா? இல்லையே, அக்கா, என் தாலியை பாத்தீங்களா? ஐயோ, என் தாலியை பாத்தீங்களா? ஐயோ, ஐயா, நீங்க பூஞ்சோலை போனோம், வர முடியுமா? வாங்க வாங்க.
கடல் மாதிரி ஆர்ப்பாட்டமா இல்லாம அமைதியா ஓடுற இவ்வளோ தண்ணியை பார்க்கும்போது கண்ணு மனசு எல்லாமே நெறிஞ்சு போயிடுதுங்க. எங்க எப்பவுமே இந்த ஆத்துல இவ்வளோ தண்ணி இருக்குமா? இல்லை தம்பி, மழை காலத்தில் தான் இவ்வளோ தண்ணி போகும். மற்ற நாள் பூரா மணல் ஆறு தான். ஓ அப்படியா? எங்க நான் இந்த ஊர்ல தியாகராஜன் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவரோட அட்ரஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஒன்றும் இருக்காது இல்லை? இந்த ஊருக்குள்ளே இருக்கிறதே 100-150 வீடு தான். ஊருக்குள்ளே நீங்கள் யாரை கேட்டாலும் உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க. தம்பி, நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. உண்மையாகவே நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வர்றது இதான் முதல் தடவையா? ஆமா, ஏன் கேட்குறீங்க? இல்லை, ஆச்சரியமாக இருக்குது தம்பி. என்ன ஆச்சரியம்? ஊருக்குள்ளே போங்க, உங்களுக்கே தன்னால் புரியும். என்ன ஆச்சரியம்? ஊருக்குள்ளே போங்க, உங்களுக்கே தன்னால் புரியும். ஐயோ, மாமா, சீக்கிரமா வந்துருங்க மாமா. வந்துடுறேன். ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போய் என்னை இத்தனை நாளா தவிக்க விட்டீங்கல்ல, இருங்க இப்ப நான் உங்களை தவிக்க விடுறேன். அத்தை, 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 சின்னண்ணா சீக்கிரமா போய் ஒரு நல்ல கோழியை அடிச்சு கொண்டு வாங்க, நான் குழம்பு வைக்க போறேன். அத்தை, நீங்க சீக்கிரமா போய் ஒரு நல்ல விரால் மீனை வாங்கிட்டு வாங்களேன். எதுக்குமா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? இந்த வீட்ல யாருக்கு விரால் மீன் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சிவா பிடிக்கும்ல, அவருக்காக நான் இன்னைக்கு சமைக்க போறேன். இப்போ எதுக்குமா இதெல்லாம்? அவன் வந்தப்புறம் செஞ்சுக்கலாமே. அவர் வந்துட்டாரு மாமா. என்ன எல்லாரும் இப்படி மச மச நிக்கிறீங்க? அத்தை, எத்தனை நாள் கழிச்சு வராரு, அங்க சரியா சாப்பிட்டாரோ என்னமோ. அவருக்கு வாய்க்கு ருசியா சமைக்க வேண்டாவா? ஏன் மீனம்மா,
அவர் வந்துட்டாருன்னு எப்படி இப்படி உறுதியா சொல்றீங்க? அட ஆமா சீனு அண்ணே, அவர் பரிசல விட்டு இறங்குனதும் பார்த்துட்டு தானே ஓடி வரேன். ஏம்மா, நிஜமா அவனை பாத்தியா? பார்க்காம இங்க பாருங்க மாமா, யாரு வேணாலும் ஏமாந்து போலாம், இந்த மீனா மட்டும் ஏமாற மாட்டா. எங்க மாமா 10,000 பேருக்கு நடுவுல நின்னாலும் அவரை கரெக்டா கண்டுபிடிப்பேன். பாரு மீனா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு என்னத்த பேசுறீங்க? இங்க பாருங்க, 10,000 பேருக்கு நடுவுல நின்னாலும் ஏன் மாமாவை நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன்னு சொன்னல அத்தை. அவர் பரிசல விட்டு இறங்குனாரா, நான் வாங்கின கூப்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு கோவம். தாலி கட்டின கையோட போனவரு இத்தனை நாள் ஆச்சு, ஒரு போன் காலாவது பண்ணிருப்பாரா? நம்மள எப்படி அழ விட்டாரு? அதான் அவர் அழ வைக்கணும்னு மனசை மாத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மாடி, இத பாரு, நீ எப்பவுமே அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் யாரையோ பார்த்துட்டு அவன் தான் நினைச்சிட்டமா. என்ன மாமா சொல்றீங்க? ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? அத்தை, அவர் எப்ப ஊருக்கு வந்தாலும் நேரா எங்க அப்பா வீட்டுக்கு, அதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போவாரு. அவர் இப்பவும் அங்கதான் இருப்பாரு. சின்ன, நீங்க நேரா போய் அவரை கையோட கூட்டிட்டு வாங்க. என்ன அவரை பாத்துட்டு இருக்கீங்க? மாமா சொன்னதா போவீங்களா? நான் சொன்ன போக மாட்டீங்களா? போவம்மா. அப்புறம் என்ன, ஏன் மச மச நிக்கிறீங்க? போய் கையோட கூட்டிட்டு வாங்க, அப்பதான் இவங்க நம்புவாங்க. அட போங்கன்னு சொல்றேன்ல. ம். அத்தை வாங்க அத்தை, நம்ம சமைக்கலாம். என்ன அத்தை அங்க பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, மணி ஆகுது. ஐயா, என்ன இப்படி சொல்லுது? மீனா இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ சொக்கலங்க கிட்ட இதை சொல்லி நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. சீக்கிரமா வர சொல்லு. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே